ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆச்சிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம சமைக்க போற டிஷ் ஒரு செட்டிநாடு டிஷ் தான். அதோட பேரு வெள்ளை பனியாரம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஷ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பலகாரத்துக்குன்னு உள்ள பச்சரிசியை ஒரு டம்ளர் அல்லது உலக்கு எதுல அளவு எடுத்தாலும் தலையை தட்டி எடுத்துக்குங்க. அதுக்கு மேல கோபுரமா உளுந்து வச்சுக்குங்க. அதுதான் அளவு. அதை 1 அல்லது 2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. மிக்ஸி ஜார்ல ஏற்கனவே ஊற வச்சிருக்க அரிசி பருப்பையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சுக்குங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல வாணலிய வச்சுக்கோங்க. வாணலியில பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய ஊத்தி வைங்க. எண்ணெய் சுடட்டும். எண்ணெய் சுட்ட உடனே மாவை நல்லா கரண்டியால கிண்டிக்கிங்க. அது ஒரு தோசை மாவு பக்குவத்துல இருக்கட்டும். அத ஏந்தலான கரண்டி வச்சு எண்ணெய்க்குள்ள மோந்து ஊத்துறீங்கன்னா பனியாரம் மேல எழுந்து வரும். அதுதான் சரியான பக்குவம். குண்டு கரண்டி வச்சு ஊத்தாதீங்க, பனியாரம் குண்டு குண்டா வரும். சுவையான சூப்பரான வெள்ளை பனியாரம் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு தொட்டுக்க மிளகா சட்னி தான் செம காம்பினேஷன். செட்டி வீட்டு கல்யாணத்துல வெள்ளை பனியாரம் இல்லாத கல்யாணமே இல்லைன்னு கூட சொல்லலாம். சுவையா சமைங்க, சூப்பரா சாப்பிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆச்சிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.